கதையை விடுங்க. என்னடா அது? எடுங்க. ஒரே மாதிரி எடுங்க. இந்த சேனக்கிழங்கெல்லாம் விதவிதமா ஆட்டுக்கறியோட செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. வெல்கம்ஸ் யூ. அப்படி மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். நறுக்கின சேனக்கிழங்கு. கொண்டு அப்படியே வாக்கியால் கொண்டு வைங்க. இந்த செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். பட்டை வகை. வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய்,
அரைச்ச இஞ்சி பூண்டு, நறுக்கின தக்காளி, ஆட்டுக்கறி, தண்ணி, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, அரைச்ச சீரக சாந்து, அரைச்ச சோம்பு சாந்து, அரைச்ச மல்லி சாந்து, சேனக்கிழங்க பச்சையை போட்டால் அரிக்கும், அதனால் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து போட்டுருக்கான். பொரிச்சு எடுத்த சேனக்கிழங்கு. கல்லுப்பு, மல்லித்தழை, சேனக்கிழங்கு குழம்பு வச்சாச்சு. அடுத்து சேனக்கிழங்கு வறுவல், அதுக்கு மசாலா சேர்க்குறான். மஞ்சள், மிளகாய் சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, முணுக்கின கல் உப்பு, முணுக்கின மிளகுத்தூள், நறுக்கின சேனக்கிழங்கு. அந்த சைடு எட்ட மாட்டேங்குது, அப்படி போய் தவ வேண்டியது. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், ஊற வச்ச சேனக்கிழங்கு, சேனக்கிழங்குல கொஞ்சம் குழம்பு வச்சாச்சு, கொஞ்சோண்டு வறுத்தாச்சு. இதை அப்படியே சிப்ஸ் போட போகிறோம். வரமிளகாய், முணுக்கின மிளகாய் தூள், முணுக்கின மிளகுத்தூள்,
முனுக்கின கல்லுப்பு, சேனக்கிழங்குல புளிக்குழம்பு வச்சு சேனக்கிழம்பு சாப்பிட்டு பார்த்து வீட்டில் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆட்டு கறியில் சேனக்கிழங்கு குழம்பு அது கறியா சேனக்கிழங்கானு தெரியல. அதை விட சிப்ஸு சேனக்கிழங்கு வறுவல் பயங்கரமாக இருக்குது.